ஒரு நிசப்தமான சமயத்துல ஒரு பெண்ணோட அழுக குரல் கேட்டதுன்னு ஒண்ணு அவர் வந்தார். சீதையை தெரியும், சீதைக்கும் அவளை தெரியும். கல்யாணமாகி வரதே பார்த்திருக்கா. என்னமா நீங்க இங்கேன்னு இது மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா நீ அதெல்லாம் கவலையே படாத, கரெக்டான சமயத்துக்கு கரெக்டான இடத்துக்கு தான் நீ வந்திருக்கேன்னாரு. இப்படி பேசணும் நாம பேச்சுனா. அவ கட்டத்தை கலப்பி விடுற மாதிரி பேசக்கூடாது. பிரசவ சமயத்துக்கு ஒரு பெண்ணு பிறந்தாத்துக்கு போவா. அப்பா அம்மாவா இருந்தா அப்பா அம்மாவத்துக்கு போவா. அப்பா அம்மா இல்லைன்னா அந்த காலத்துல சகோதரர்கள் கவனிப்பார். அப்படிலாம் இருந்த தேசம். எங்க தாய் மாமா இருக்காரு, அவர் இல்ல, ரொம்ப ஏழை. ஏழைன்னா விவசாயம் தான். 5 சகோதரி அவருக்கு, 5 பொண்ணு 2 புள்ள. மூத்தவர் 5 சகோதரி. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் 5 பேரையும். கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். 5 பேருக்கும் 5 புள்ள. 25ல இருந்து 30 வருஷம் இந்த பிரசவம் பார்த்த வேலைதான் அவருக்கு. மாத்தி 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 பிரசவத்துக்கு வந்துருவா. ஒத்தி பிரசவம் முடிஞ்சு போறதே ஒத்தி வந்துருவா. இப்படிதான் குடும்பம் எப்போதும் இருக்கும். அவருக்கு உள்ள அந்த சீர்வரிசை எல்லாம் வச்சிருப்பாளே எங்க மன்னிக்கு, மாமாவோட மாமிக்கு. ஒவ்வொரு பிரசவத்துக்கு ஒவ்வொரு சாமானை கொண்டு வித்துட்டு வருவோம். வித்துட்டு அந்த பிரசவத்தை கவனிப்பார். பத்தியங்கள்லாம் போடணும். டாக்டர் செலவு இல்லைன்னாலும் பத்தியம் இருக்கு, கவனிச்சுக்கிறதெல்லாம் இருக்கும் குழந்தைகள். எதுக்குன்னா அப்படி ஒரு தர்மத்தை, கடமையை உணர்ந்து வாழ்ந்த மக்கள் இருந்த தேசம் இது. இன்னைக்கு எவனுக்கு என்ன சம்பந்தம் போறோம், அவாவா பறக்கிறதுக்குள்ள விஷயம் இது. அப்படி பறந்துன்னு இருக்கா பாக்குறோம் நாம. பையன் விட்டுட்டு போயிட்டான், தனியா நிக்கிறேன்னா நீ என்ன பண்ணின, அதான் கேள்வியே. விதைச்சவன் வினை அறுப்பான். அவா பண்ணின கர்மாவா அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அதை மட்டும் பண்ணாத போதே ஏன் அனுபவிக்கிறோம்னு தெரியல. பண்ணினா எப்படி இருக்கும்? நீ சகோதரன், நான் என் வீட்டுக்கு வந்ததுக்கு நியாயம்னா. வால்மீகி எப்படி சகோதரன் ஆவார் அப்படின்னு கேட்டா, சீதை எங்கேருந்து பிறந்தார்? பூமியில இருந்து பிறந்தார். வால்மீகி எங்கேருந்து வந்தார்? பூமியில இருந்து தான் வந்தார் அவர். வல்மீகம்னா கரையாம் புற்றுன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததுனால வால்மீகின்னு பேரு. அப்ப 2 பேரும் சகோதர ஸ்தானம் வரதுனால நீ சகோதரன் வீட்டுக்கு பிரசவத்துக்கு வந்தது நியாயம் தான், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி பிரசவம் பார்த்து 2 குழந்தைகள் பிறந்தது, குஷனும் லவனும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆச்சரியம், அன்னைக்கு அந்த பிரசவம் ஆற அன்னைக்கு சத்ருகுணன் அங்க இருந்தான். இந்த வால்மீகி ஆசிரமத்துல இருந்தான். வாயை திறக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து இது மாதிரி மன்னிக்கு குழந்தை போடு. ஏன்னா அதான் சொன்னேன், சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசக்கூடாது. பேசவே இல்லை, அபிப்பிராயமே சொல்லல. சத்ருகுணனுக்கு தெரியும் இது. அந்த குழந்தைகளுக்கு ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம் இத்தியாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகளுக்கு நித்தியப்படி சந்தியாவந்தன சமிதாதானம் பண்ணிட்டு வேதம் சொல்ல போறதுக்கு முன்னாடி தன் குருவான வால்மீகியை நமஸ்காரம் பண்ணிட்டு போகும். அன்றைய தினம் கார்த்தால வால்மீகி இந்த ராமாயணத்தை யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு அவர் யோஜனை பண்ற சமயத்துல இந்த குழந்தைகள் வந்து நமஸ்காரம் பண்ணின உடனே இதுதான் சூச்சகம், இதுதான் பகவானோட உத்தரவு, இதுக்கு சகுனம்னு பேரு, நிமித்தம்னு பேரு. இதுக்குள்ள சக்தி ஜாதகத்துக்கு கிடையாது. ஜாதகம் ஏமாத்தி விட்டுடும் நீங்க தப்பா குறிச்சிருந்தா. சகுனத்துக்கு நிமித்தத்துக்கும் அத்தனை சக்தி உண்டு. அதனாலதான் இன்னைக்கு அப்ராமணர்கள் எல்லாம் பூ போட்டு பார்த்தா போடுவா ஒரே வார்த்தையில. இந்த பொருத்தம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டா. உண்மையில அதுவும் வேண்டாம். எந்த இடத்துலயுமே ஜாதகம் பார்க்க சொல்லி ரிஷிகள், கல்யாணத்தை பத்தி பேசின ரிஷிகள் சொல்லவே இல்லை. பந்துஷீல லட்சண சம்பன்னா அரோகா உபயச்சேதா. இப்போ ஒருத்தர் சமீபத்துல ஒரு டிவியில பேட்டி கொடுத்தா. ஏன்னா இப்ப யாருக்கு பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவா பாட்டு உளறிட்டு போயிடுறா, நமக்கு மண்டபத்து காஞ்சி போறது. சீதைக்கு ராமனுக்கு ஜாதகம் அத்தனை பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணினா. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா சீதையில இருந்து 5வது நட்சத்திரம் ராமர். 5வது நட்சத்திரம் பண்ணலாமான்னா தின பொருத்தம் பிராமணாளுக்கு தாங்கிறது வேற விஷயம். அதுவே ரொம்ப பேருக்கு தெரியாது. 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் பொருத்தத்துல பண்ண மாட்டான். அதுலயும் ஒரு விஷயம் சொல்றேன்.
சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், பூஷ நட்சத்திரங்கள்லாம் இருந்தா இந்த பொருத்தமே பார்க்க வேண்டாம். பொண்ணுக்கு இருந்தா பார்க்க வேண்டாம். இந்த இந்த 10 பொருத்தங்கள்லாம் வரவே வராது. 9 நட்சத்திரம் ஏக நட்சத்திரமா இருந்தாலும் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் முழுசா தெரிஞ்சிருந்தால் இத்தனை குழப்பங்கள். அந்த காலத்துல எல்லாம் சகஜமா பண்ணலையே கல்யாணம், பண்ணுடா அப்படின்பா. கோத்திரம் மட்டும்தான் பாப்பா, என்ன அமையும் அது. அப்படிதான் பார்த்து நல்ல குடும்பம்னு தான் வால்மீகி பண்ணினாரே தவிர உட்காந்து வச்சு ஜாதகம்லாம் பார்த்து இந்த கட்டத்தோட இந்த கட்டம் எழுதி நேர்ச்சி இந்த பொருத்தம் இருக்கு இந்த பொருத்தம் இல்லைன்னா இன்னைக்கு ஜோசியா எழுதி கொடுக்குறா பத்தியில கல்யாணமே நடக்காத காரணமே அவாதான். இந்த ஜோசியத்தை ஒழிச்சா கல்யாணம் கரெக்டா நடக்கும் எல்லாரும், நிஜமாவே சொல்றேன். அதனால இன்னி பிறந்த யார் என்கிட்ட இப்பயும் சொல்லிக்கிறேன், மேலையும் கேட்கறவாளும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனைக்கு ஜோசியம் பார்ப்பேன், கல்யாணத்துக்கு பொருத்தம் இன்னி பிறந்த நான் பார்க்க மாட்டேன். யார் கேட்டாலும் பார்க்கவே மாட்டேன்னு தான் சொல்லுவேன். நான் பார்க்க மாட்டேன், நீங்க யார்கிட்ட பாத்துக்கிறீங்களோ பாத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் எனக்கு அதுல எனக்கு அது பெருசா இது கிடையாது, சத்பரை கிடையாது. நல்ல குடும்பமா இருக்கணும், நாம பார்த்து பழகின வாழா இருக்கணும், தெரியாத வாழ்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது, நல்ல பரம்பரையா இருக்கணும். இதெல்லாம் தான் சாஸ்திரம் சொல்றது. சீதைக்கு பிரசவம் பார்த்து இந்த நிமித்தத்தை கரெக்டா அந்த குழந்தைகள் வந்தோடனே உபதேசம் பண்ணிவிட்டார். அந்த குழந்தைகள் சின்ன வயசு ஒன்றும் பொதுவாகவே இந்த மாதிரி வயசுல எல்லாம் என்ன பண்ணணும், நாம என்ன இப்ப ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறதுக்கு பிறக்கிறதே பணம் கட்டிடுவான். இப்பெல்லாம் அப்படி ஆயிடுது. அதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா, அவளுக்கு பேச்சு வந்த உடனே அவளை வச்சிருந்து ஸ்லோகங்களை சொல்லணும். எத்தனை ஸ்தோத்திரம் உண்டோ என்ன தேவையோ அதெல்லாம் பை ஹார்ட் பண்ற கெப்பாசிட்டியை விருத்தி பண்ணணும் குழந்தைகளுக்கு. இன்னி சிஸ்டத்துல அது கிடையாது. மெக்காலே சிஸ்டத்துக்கும் பாரதிய சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். இப்ப நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன். இந்த புஸ்தகம் இல்லாம தான் ராமாயணம் சொல்லுவேன். நான் அப்படியே அனுசரிச்சு போகணுங்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கேன். இப்ப ராமாயணமோ பாகவதமோ வேதமோ ஹோமங்களோ மந்திரங்களோ ஒரு 13 to 15 வருஷம் நான் படிச்ச படிப்பு எதுக்குமே எனக்கு புஸ்தகம் வேண்டாம். புஸ்தகம் இல்லாம சொல்லுவேன். ஏன்னா அந்த சிஸ்டம் அது மாதிரி. ஒரு 7 வயசுல ஒருத்தனுக்கு வேதாத்தியானம் ஆரம்பிச்சு 15 வயசு வரைக்கும் சொல்லி கொடுத்தா 1 வருஷம் ஆன உடனே இப்போ இங்கிலீஷ் படிப்புல 1வது முடிச்சு 2வது போறது இந்த 1வது புஸ்தகத்தெல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க கடையில கொண்டு போட்டுருவேன். நீங்க அந்த வேலையே கிடையாது. நீங்க 1வதுலேருந்து 10வது போனாலும் 1வதுலேருந்து படிச்சது அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இதுதான் இந்த சிஸ்டத்தோட அமைப்பே. இது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல வயசானதுக்கு அப்புறம் கிரகிக்கிற சக்தி குறையும், ஆனா மறதி வராது. இன்னைக்கு தடுமாறுறா பத்தியில. அந்த காலத்துல எல்லாம் புதுசா ஒருத்தரை அறிமுகப்படுத்தினா அவளை ஞாபகம் வச்சுக்க முடியாது. பழசு எதுவுமே மறக்காத அவள். ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லுவா, பேசுவா, கதையெல்லாம் சொல்லுவா, அவ பேரெல்லாம் சொல்லுவா. ஏன்னா அந்த மெமரியோட அந்த ட்ரைனிங்கோட பலனன். அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க அதை எப்படி அவர்கள் படிச்சார்கள் அப்படின்னா, அந்த ராமாயணத்தை வாக்குக்கு சுவாதீனமா பண்ணிட்டார்கள். அப்படின்னா எனக்கு ஒரு புத்தகம் இருந்தாதான் என்னால கதை சொல்ல முடியும்னு சொல்லக்கூடாது. வாக்குக்கு இருக்கணும், அந்த வித்தை வாக்குக்கு சுவாதீனமா இருக்கணும். இவர்கள் ராமாயணத்தை கானம் பண்ணிட்டு இருக்கார்கள். மேல ஒரு சமயம் இந்த அயோத்தியில ராமபிரான் சீதையை விட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணினார்னா, யாரையும் பார்க்கறது கிடையாது, இன்டர்வியூ எல்லாம் கிடையாது, பேட்டி எல்லாம் கிடையாது, காரியம் மட்டும்தான். ராஜ காரியத்தை கவனிச்சுட்டு ஒரு ரூமுக்கு போனார்னா கதவை சாத்தின்னுவார், யாரோடையும் பேச மாட்டார். ஒரு சமயம் அவர் அஸ்வமேதம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். வசிஷ்டர் சொன்னார் அபத்னீகனுக்கு அஸ்வமேதங்கள்லாம் பண்ண முடியாது, பொண்டாட்டி இல்லாம உனக்கு பண்ணி வைக்க முடியாதுன்னு. அதுக்கு என்ன பண்ணலாம், சீதையை அழிச்சுன்னு வா. அது நான் எடுத்த முடிவை மாற்ற முடியாது. அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் முடியாது. வேற என்ன வழி இருக்குன்னு கேட்டார். ராமர் யோசனை பண்ணி சொன்னார், தங்கத்தினால ஒரு பொம்மை பண்ணி சீதை மாதிரி அந்த பொம்மைக்கு பிராண பிரதிஷ்டைன்னு ஒண்ணு உண்டு.
கும்பாபிஷேகம் வேற, சம்பிரோக்ஷணம் வேற, பிராண பிரதிஷ்டை வேற. இதெல்லாம் அதுல உள்ள முறைகள். இப்ப அயோத்தியில கோவில் கட்டின போது கும்பாபிஷேகம்ங்கிற வார்த்தையே அவ உபயோகப்படுத்திருக்கவே மாட்டான். பொதுவாகவே கும்பாபிஷேகம்ங்கிற வார்த்தை சிவன் கோவில், சிவ சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு மட்டும்தான். பெருமா கோவிலுக்கு வராது, அந்த வார்த்தையே வராது. ஏன் வராது அப்படின்னா, செய்யற காரியம் ஒண்ணுதான். எல்லா குடத்தையும் கொண்டு கும்பத்துலதான் அபிஷேகம் பண்றா, அதனால அதுதான் இல்ல. கும்பாபிஷேகம்ங்கிறதுக்கு அர்த்தமே அது இல்லை. கும்பம்னா கூடுறதுன்னு அர்த்தம், சேர்றதுன்னு அர்த்தம். பல தெய்வங்கள் சேர்ற இடம் சிவன் கோவில். பெருமாள் கோவில்ல பார்த்தா அந்த சுவாமி மட்டும்தான் இருப்பார். பழைய காலத்து பெருமா கோவில்ல இப்ப நவகிரகத்தை கொண்டு வச்சுடுறா பெருமா கோவில்ல. கேட்டா வருமானம் வரலைங்கிறாவா. வெறும் பெருமாளை வச்சா அர்ச்சகரும் பெருமாளும் தான் உட்காந்துருக்கணும். ஏதாவது நவகிரகத்தை கொண்டு வச்சு தரிசனம் சிம்மர் எல்லாரையும் கொண்டு வச்சாதான் வருமானம் வர்றது, ஜனங்கள் வரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்படி பல தெய்வங்கள் ஒண்ணு சேர்ந்தாதான் கும்பாபிஷேகம்னு ஆகும். அதனாலதான் கும்பமேளான்னு சொல்றது. இவ்வளவு தூரம் சொல்லவே வேண்டாம். அங்க என்ன ஒரே கும்பலா கூட்டமா இருக்குன்னு சொல்றமோ, கும்பல்னு சொல்றமோ. இப்ப இந்த கும்பம்ங்கிற வார்த்தைக்கு குடம்னு அர்த்தமா, கூட்டம்னு அர்த்தமா? கூட்டம்னு தான் அர்த்தம். பிராண பிரதிஷ்டைன்னு ஒண்ணு, அது வேற, அது ஒரு டிஃபரன்ஸ். நம்ம ஆத்துல பூஜை பண்றது எல்லாம் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் மேல பூஜை பண்ணணும். அந்த பிராண பிரதிஷ்டையை பண்ணிட்டு நான் யாகம் பண்றேன், சீதையை பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு பண்றேன்னா பத்திரிகையும் அடிச்சு எல்லாருக்கும் பத்திரிகை அனுப்புறது. வால்மீகிக்கும் பத்திரிகை அனுப்பிச்சார். வால்மீகிட்ட கொண்டு வந்து ஒரு வீரன் கொடுக்கறா. வால்மீகி அந்த பத்திரிகையை பார்க்கிறா, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. சீதை அப்படி உட்கார்ந்து இருக்கா. இது அயோத்தியிலேருந்து வந்த பத்திரிகைன்னு தெரியும். அதை விட முக்கியம், ஒரு பத்திரிகை வரத்தேவே இது மங்களகரமான பத்திரிகையா அமங்கலகரமான பத்திரிகையாங்கிறதுக்கு அடையாளம் அந்த ஓரத்துல மஞ்சள் கருப்பு இருக்கும். யாராவது பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்துல ஓரத்துல மஞ்சள் தடவி இருந்தா மங்களகரமான பத்திரிகை, கருப்பு தடவி இருந்தா அமங்கலகரமான பத்திரிகை. ஒரு லெட்டர்லாம் அமங்கலகரமா வந்ததுன்னா அதை படிச்சுட்டு கிழிச்சுட்டு வாசல்லையே வச்சிருவா, வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வரமாட்டா. வீட்டுக்குள்ள கூட எடுத்துன்னு வரமாட்டா அந்த காலத்துல. லெட்டரை பார்த்தாலே புரியும், பத்திரிகையை பார்த்தாலே புரியும். இப்ப அது என்ன பத்திரிகைன்னே நமக்கு புரியல. அதையும் காட்டிலும் சம்பிரதாயத்தை சொல்லிட்டு போறேன். ஒரு குடும்பத்துல கல்யாணம்னா யாருக்கு கல்யாணமா இருந்தாலும் அந்த குடும்பத்துல உள்ள தாயாதி பங்காதிகளுக்குள்ள யார் வயசானவா இருக்காளோ அவா கழித்து தான் போடணும். அதுல என்னோட தமையனார் மகன் ஸ்ரீனிவாசனுடைய புள்ளைக்கு அப்படின்னு சின்ன தாத்தா கழித்து போடுவார் அந்த காலத்துல. இன்னைக்கு அவனே பத்திரிக்கை அடிச்சுக்கிறான், எனக்கு கல்யாணம், நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். எவ்வளவு ஒரு உதர்க்கமா போயிடுத்துங்கிறதுக்காக சொல்லுறேன். இந்த சம்பிரதாயம் கேட்டா என்ன அடையாளம் தெரியணும்? நீ தான் பத்திரிகையை கொண்டு கொடுக்க போறேன்னா உங்ககிட்டே வந்தா உனக்கு தான் கல்யாணம்னு தெரியாத அடையாளம். இந்த சிஸ்டத்தெல்லாம் நாம மாத்தக்கூடாது. சிஸ்டத்தை மாத்தணும்னு தான் வெஸ்டர்ன் கல்ச்சர் திணிக்கிறது. சிஸ்டத்தை மாத்தக்கூடாதுன்னு போராடுறவா தான் பழமையான கண்ட்ரிகள்லாம். அதுலதான் இப்ப சண்டையே நடக்கிறது. நீ உன் வாழ்க்கை முறை உனக்கு வேற, என் வாழ்க்கை முறை எனக்கு வேற. நான் எப்படி வாழணும்னு நீ எனக்கு சொல்லி தரவே வேண்டாம். ஒண்ணு தெரியாத முட்டாளா என்ன நாம? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இங்க ராமர் பத்திரிகை அனுப்பிச்சதோ மங்கள பத்திரிகை, வால்மீகி கண்ணுல இருந்தோ கண்ணீர் வருது. சீதை கேட்கிறாள், அழறதுக்கு என்ன இருக்குன்னா நீனே பாருன்னா. சீதை பார்த்தா சொர்ணமயமான சீதையை வைத்துக் கொண்டு அஸ்வமேதம் யாகம் நடக்க இருக்கிறது, செய்வதா இருக்கிறேன்னு ராமர் போட்டிருந்தார். இதுல அழறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு வால்மீகி சொன்னார், உனக்கு இன்னும் புரியலையான்னு கேட்டார். நான் ராமனை ரொம்ப உயர்வானவன்லாம் நினைச்சிருந்தேன், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ராமரை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன விஷயம்னு கேட்டார். இவ்வளவு உத்தமையான பத்னியான நீ இருக்க, உன்னை கொண்டு காட்டுல விட்டுட்டு ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு நான் யாகம் பண்ண போறேன்னு சொல்லி பத்திரிகையை போட்டிருக்காரு.
இந்த ராமரை நான் எப்படி ஏத்துப்பேன்னு கேட்டார். வால்மீகி தான் ராமரை நமக்கு அறிமுகப்படுத்தினது, அவரே தான் இந்த வார்த்தையை சொல்றார். அதுக்கு சீதை சொன்ன பதில் தான் வேல்யூவற்றது. ஒரு மனைவி முதல்ல நம்பணும் கணவனை, நம்புற மாதிரி கணவனும் நடந்துக்கணும். இவாளுக்குள்ள அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா பாக்கி யாரு வந்தாலும் அந்த வாழ்க்கை சரியா வராது. சீதை சொல்றா, என் மேல ராமனுக்கு சந்தேகம் அடைஞ்சு ராமர் என்னை கொண்டு விட்டுட்டார் காட்டுலன்னு வால்மீகி சொன்னார். அது மாதிரி ஏதாவது ஒரு சமயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு கேட்டார். என் மேல ராமர் சந்தேகப்பட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேனா? சொன்னதில்லை. வேற யாராவது சொன்னாலா? இல்ல. அப்ப என் மேல ராமர் சந்தேகப்பட்டாரு நீங்க எப்படி சொன்னேன்? சந்தேகப்பட்டதுனால தானே காட்டுல கொண்டு விட்டான்னு. இவருக்கு நீங்களும் அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. காட்டுல கொண்டு விட்டாருங்கிறத வேணா நீங்க சொல்லுங்க, சந்தேகப்பட்டாருன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? என் மேல ராமன் சந்தேகப்படலன்னு நான் சொல்றதில்லை. ராமனுக்கு என் மேல 1% சந்தேகம் கிடையாதுங்கிறது இந்த பத்திரிகையிலேயே இருக்குன்னா, இந்த பத்திரிகையிலேயே ப்ரூஃப் இருக்கு அதுக்குன்னா. வால்மீகிக்கு புரியல என்ன இருக்குன்னு கேட்டார். படிங்க பத்திரிகை. என்ன ஸ்வர்ணத்தினால் ஒரு பிம்பத்தை பண்ணி அதற்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி ஸ்வர்ணமயமா அதுக்கு சீதைன்னு பேர் வச்சு அந்த சொர்ணமயமான சீதையை வச்சு நான் அஸ்வமேத யாகம் பண்ண போறேன் அப்படின்னு ராமர் எழுதியிருந்தார். என் மேல ராமனுக்கு சந்தேகம் இருந்து என்ன பிடிக்காம கொண்டு விட்டு இருந்தா தங்க வைக்கிற வலையில ஒரு பொம்மையை பண்ணி அதுக்கு என் பேரை கொண்டு வைப்பாங்க. இப்ப என்ன பிடிக்கல, என் மேல சந்தேகம்னா என் பேரை வைப்பற மாடனா. அந்த காலத்துல வெள்ளைக்காரன் வரதே சொல்லுவான், இந்த நாய்க்குட்டிக்கு எல்லாம் பேரு வைப்பா, பேபி, பூபு, பாபுன்னு இது மாதிரி எதையாதுன்னா பேரை வைக்கணும். என் பேரை கொண்டு வைப்பனா, என் பேரை ராமர் வச்சத்துல இருந்து என் மேல ராமருக்கு சந்தேகம் இல்லைங்கிறது நிரூபணமானது அப்படின்னு உடனே வால்மீகி தேய்ச்சி போயிட்டார். இந்த ராமாயணம் பண்ணும்போது நாரதர் வந்து சொன்னார், பிரம்மா வந்து அதுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு கழுத்தும் போட்டார். பிரம்மா என்ன மேலொப்பம் போட்டாலும் எனக்கு கேரண்டி கொடுத்தாலும் எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் இந்த ராமாயணத்துல தெரியாதது எனக்கு 2 விஷயம்னா வால்மீகி. ஒன்னு ராமனோட மனசு, இன்னொன்னு சீதையோட மனசு. இந்த 2 மனசு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தெரியும். ஹிருதயம் துவேவஜானாதி பிரீதியோகம் பரஸ்பரம். இப்படி குடும்பம் நடத்தணும். கணவன் நினைச்சா மனைவிக்கு தெரியணும், மனைவி நினைச்சா கணவனுக்கு தெரியும். இவாளை தவிர இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. இப்படி சொன்ன உடனே திகைச்சு போயிட்டார். வால்மீகி சிஷ்யர்களை அழிச்சுன்னு வரார் அஸ்வமேத யாகத்துக்கு. இந்த குழந்தைகளை பார்த்த உடனே அயோத்தியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கொண்டாடி அந்த குழந்தைகளை வரவேற்கிறார். ஏன்னா ராமர் மாதிரியே இருக்குன்னு தெரியறது. அந்த குழந்தைகளும் ராமாயணம் பாடிண்டே வர்றது. ரோட்ல நடந்து வரத எல்லா ராத்திரியும் பூஜை பண்ணுவா. அந்த காலத்துல பாத பூஜை பண்ணுவா. மகான்கள்லாம் வந்தா பாத பூஜை உஞ்சவர்த்தி எடுக்கிறதே பண்ற மாதிரில அது மாதிரி பண்ணுவா. அது மாதிரி வால்மீகியை பண்ணினா கூட 2 குழந்தைகளும் ராமாயணம் பாடிண்டே இருக்கு. தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான கோவிதோ ரூபலக்ஷண சம்பன்னோ மதுரஸ்வர பாஷினோ பிம்பாதிதோ பிம்பௌ ராமதேகா ததா பரௌ. இந்த குழந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகளோட இவளுடைய தகுதி என்ன அப்படின்னா, அவர்களுக்கு 12 வயசுதான். காந்தர்வ தத்துவஜ்ஞம்னா, காந்தர்வ வித்யன்னா சங்கீதம். இந்த சங்கீதம் ரொம்ப நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? இப்ப நான் எல்லாமே வாழ்க்கையில பாடத்தானே. எனக்கு பேத்தி முதல்ல, பேத்திக்கு இது மாதிரி கதையில எல்லாம் உட்காந்துப்பாவ. பெரிய பேத்தி சொல்றேன், அவளுக்கு நான் சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட போது விஜய் சிவா வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப பழக்கம் எனக்கு. அவத்துல சப்தாகம்லாம் பண்ணிருக்கு. நாளைக்கு ஃபோன் பண்ண உடனே என்னன்னார், இது மாதிரி நான் மெட்ராஸ்ல இருக்கிற சமயத்துல குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கணும். எத்தனை வயசுன்னான்னா 3 வயசுன்னா. இப்பெல்லாம் எனக்கு கிளாஸ்ன்னார். இல்ல சங்கீதத்துல அவ வந்து மேதையா ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன், சரளமா அவளுக்கு சங்கீதம் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. அப்ப சொன்னா,
ஒண்ணுமே பண்ணாதீங்க, நீங்க பாட்டுக்கு பாடிண்டே இருக்கோம், நீங்க கேட்டுட்டே இருக்கோம், அவளை கூட வச்சுக்கோங்க போடும், தானாவே வரும். இப்ப அவளுக்கு 10 வயசாக போறது, 6 வயசுக்கு அப்புறம் தான் கிளாஸ்ல நான் சேர்த்தது. இப்ப என்ன விஷயம்னா, இது மாதிரி நான் அபியாசம் அவளை பண்ணினது நிறைய பாட்டுகள். அதுலயும் குழந்தைகளுக்கெல்லாம் நாம இந்த கண்ட கார்ட்டூன் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு நல்லவன் எல்லா காலத்திலையும் நல்லவா இருப்பாங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் விஷயமா நல்லது பண்ணினதுல குல்தீப்னு ஒருத்தர், குல்தீப் பாய்னு சொல்லி யாராவது பார்த்திருப்பேலான்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகளுக்காகவே இயற்கை, நான் அவரை பார்த்ததே கிடையாது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். இது மாதிரி டியூன் பண்ணின உடனே அது மாதிரி உள்ளதெல்லாம் குழந்தைகளுக்கு போடுறது. அந்த சங்கீதத்தோட ஒரு மகிமை என்னன்னா, நான் இன்னைக்கு பாடுவேன் என்ன ராகம்னு எனக்கு தெரியாது, ஆரோகண அவரோகம் கேட்டா சொல்ல தெரியாது, கேள்வி ஞானம் தான். என் பேத்தி என்ன பாடினாலும் நீங்க என்ன வாசிச்சாலும் சினிமா பாட்டா இருந்தா கூட வீணையில ஆரோகண அவரோகம் சொல்லி வாசிப்போம். அது கத்துந்து வந்தது இல்ல, கேள்வி ஞானம். இத்தனையும் நான் எதுக்கு சொல்றேன்னா, குழந்தைகளை அப்படி வளர்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன், என் பெருமையை சொல்லிக்கிறதுக்காக சொல்லல. குழந்தைகளுக்கு அதை பாட்டு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு தடவை அதை விஷ்ணுவாசனாமம் சொல்லணும், லலிதா சாஸ்திரநாமம் சொல்லணும், சௌந்தரலஹரி சொல்லணும். இதெல்லாம் எதையுமே சொல்லாம காத்தால எழுந்தின உடனே 1.5 டம்ளர் பாலை கொடுத்து 1.5 மணி நேரத்துல டிஃபனை சாப்பிட்டுன்னா அந்த 1.5 டம்ளர் பாலை பூஸ்ட் கலந்து கொடுத்தா நமக்கே ஒரு நாள் பசிக்காது. சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள்ள அவன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும். அந்த மாதிரி நிலையில குழந்தைகளை வச்சு திணிச்சு போயிட்டு வந்த உடனே திருப்பி ஏதாவது ஸ்நாக்ஸ் கையில கொடுத்து சாப்பாடை கொடுத்து படிக்க போயிருந்த கோழி ஆடெல்லாம் வளர்ப்பான், கூண்டுல வச்சு வேலைக்கு சோத்தை போட்டு அது குண்டாயிடுதா அப்படி அது மாதிரி படின்னு அந்த குழந்தைகளுக்கு சுயமா சிந்திக்கிற புத்தியே போயிடுது. சுயமா சிந்திக்கணும். ஒரு பிரச்சனைன்னா அவா யோசனை பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு. ஒரு காலத்துல தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டிட்ட சகஜமா பேசும், ஏன்னா கண்டிக்கிறதுக்கு அப்பா அம்மா இருப்பா, கொஞ்சத்துக்கு தாத்தா பாட்டி இருப்பா. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். தாத்தா பாட்டி கண்டிக்கவே மாட்டான் குழந்தையில. என்ன அப்படி கண்டிச்சேன்னு பிள்ளையே கேட்பான், உன்னை கண்டிச்சது என்னோட கடமைடா. எங்க தாத்தா கொஞ்சதெல்லாம் கொஞ்சிட்டு ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவங்க அப்பா அவங்க கூட்ட மாம்பு இப்படியே சொல்லுவார், உங்க அப்பா அவங்க கூட்டமா அப்படின்னு கேட்பார். அவர் கண்டிக்கவே மாட்டார். அவருக்கு கொஞ்சம் வயசு, அவருக்கு ஏன் தலையில சுமக்கணும்? கண்டிக்க வேண்டியது அப்பா அம்மாவோட விஷயம். இதெல்லாம் ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு இந்த பைஹார்ட் பண்றத சொல்லி கொடுக்கணும், அதுதான் விஷயம். குழந்தைகள் பாடிண்டே வரும். காந்தர்வ தத்துவம். வால்மீகிக்கு சங்கீதம் தெரியாது, குழந்தைகளுக்கு சங்கீதம் தெரியும். மூர்ச்சனாஸ்தான கோவிதம். ஒத்தர் பாடுறதே கஷ்டம். ஒத்தர் பாடுறதுலயே இவா சங்கீதத்துல அவளுக்கு சித்தியா இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஸ்வரத்துல நிக்கிறது தான். எவ்வளவு நேரம் நின்று இந்த மூச்சு வேலை செய்யறதுங்கிறது தான், ஸ்வரஸ்தானங்கள்ல நிக்கிறது. 2 பேரா பாடும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பிக்கிறதோ மூச்சு விடுறதோ நிறுத்துறதோ ஆலோபனையோ இது 2 பேர் பாடுறாளா ஒருத்தர் பாடுறாளான்னு தெரியாத அளவுக்கு பாடணும். ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லை 2 பேர் பாடுறதுங்கிறது. ஒரே மாதிரி இருக்கணும் அபியாசம்ங்கிறது. மூர்ச்சனாஸ்தான கோவிதம் அது மாதிரி இருக்கு இவாளோட குரல். இவ ஒருத்தர் பாடுறாளா 2 பேர் பாடுறாளான்னு புரியல. இதை தாண்டி ரூபம் எப்படி இருக்குன்னா ஒரே அச்சுல வந்த மாதிரி இருக்கு. ரூப லட்சண சம்பன்னம். படிப்பும் இருக்கலாம், ஞானமும் இருக்கலாம், பாடவும் பாடலாம். காது கொடுத்து கேட்கிற மாதிரி குரல் இருக்கணும். சங்கீத ஞானம் வேற, குரல் அமையறது வேற. சில பேருக்கு குரல் அபாரமா இருக்கும், சங்கீதத்தை பத்தின ஞானம் இருக்காது அவளுக்கு. அவளுக்கு என்னன்னு கேட்டா, அவ பாடுற ராகத்தை கேட்டா அவளுக்கே சொல்ல தெரியாது. சில பேருக்கு அபாரம், அந்த சுப்புடு இருந்தார் பாருங்க, அபாரமா ஞானம் உண்டு, பாட்டு வராதவர். ஹார்மோனியம் வாசிப்பர், பாட வராது. பாடினா கமெண்ட் பண்ணுவர். சில பேர் பாடுவா, என்ன ராகம் நீங்க பாடுறீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது. 2ம் சேர்ந்து அமைஞ்சா விசேஷம். மதுரஸ்வர பாஷினா இந்த தேன் ஒழுகிறா மாதிரி இருக்கு அந்த குரல்.
இத்தனை விசேஷத்தோட உள்ளவர்கள் ராமன் நடத்துற அஸ்வமேதத்துக்கு வரா. இந்த ராமனோட அஸ்வமேதம் நடக்கிறது, நான் சும்மா சொல்லிட்டேனே தவிர, நைமிஷாரண்யம்னு ஒரு இடம், அங்கதான் இது நடக்கிறது. அந்த அஸ்வமேத மண்டபத்துக்குள்ள வந்தோடனே எஜமானனான ராமன் இந்த குழந்தைகள் வால்மீகியை வரவேற்று, இந்த குழந்தைகள் வால்மீகி சிஷ்யால். ஒரு ஆச்சரியம், அங்க உள்ளவ அத்தனை பேருமே குழந்தைய பாக்குறா, ராவனை பாக்குறா. பிம்பாதியோத்ருதோ பிம்பம்னு இங்க ராமனோட அச்சு அப்படியே தெரியறது. இப்ப ஒரு காலத்துல எல்லாம் நம்ம குழந்தைகளோட போறது, பேரனோ பையனோ யாரோட போனாலும் உங்க பேரனா இது, உங்க பையனா அதுன்னு கேட்பா. ஏன்னா அந்த சம்பந்தம் தெரியும் அந்த முகத்துல. இங்க ஸ்பஷ்டமா ராமரோட சம்பந்தம் தெரியறது. ராமரோட முகத்துல சலனமே இல்லை. தன் குழந்தைய முதல்ல பாக்குறார், கொஞ்சம் கூட சலனமே இல்லை. அந்த குழந்தைகள் வால்மீகி சிஷ்யால் வேதாத்தியனம் பண்றான்னு உடனே இந்த வாங்கோ அப்படின்னா, குழந்தைகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேத அத்தியனம் பண்ணியிருக்கேன்னா அவெல்லாம் சொன்னா. வேற என்ன தெரியும் படிச்சிருக்கேள் அப்படின்னா, ராமாயணம் வாசிச்சு. அப்பதான் ராமாயணம் நடந்தது. ராமாயணம்னு ஒன்று வால்மீகி பண்ணியிருக்காருங்கிறது ராமருக்கே தெரியாது. அந்த அந்த சூழ்நிலை. ராமாயணம் தெரியுமா? ராமாயணத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைகள் கேட்டது பாலகாண்டத்திலிருந்து சொல்லணுமா, அயோத்தியா காண்டத்திலிருந்து சொல்லணுமா, அரண்ய காண்டத்திலிருந்து சொல்லணுமா, கிஷ்கிந்தா காண்டத்திலிருந்து சொல்லணுமா, சுந்தர காண்டத்திலிருந்து? இவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ராமருக்கு. ராமாயணங்கிறதே இப்பதான் காதல வருது. இது காண்டலமா பண்ணியிருக்காரா, சர்க்கமா, அத்தியாயமா, படலமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ராமருக்கு தெரியாதது அப்ப அது ஒண்ணுதான். பாக்கி எல்லாம் ராமருக்கு தெரியும். சமாளிக்கிற கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு பத்தியில. அப்படியா? தெரியாத எனக்குன்னு சொல்லக்கூடாது. ராமர் என்ன சொன்னார்? உங்களுக்கு எந்த இடம் நன்னா தெரியுமோ அதை சொல்லுவோம். உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சதோ நன்னா வருமோ அதை சொல்லுவோம்னா, கிளம்புற சமயத்துல ஒரு ஸ்லோகம் ஆட் பண்ணியிருக்காரு அவர். ஹிருதயம் தேவஜானாதி பிரீத்தி யோகம் பரஸ்பரம். ராமனோட ஹிருதயம் சீதைக்கு தான் தெரியும், சீதையோட ஹிருதயம் ராமனுக்கு தான் தெரியும்னு அதை சொன்னது இந்த குழந்தை. அப்படியே தகைச்சு போயிட்டான். இது என்னது? இது ஒரு காய்கனியை சாப்பிடுற ஒரு மகரிஷி ஹிருதயத்தை புடுங்கி எழுதியிருக்கார். இந்த ராமாயணத்தை முழுசா கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்தானம் போட்டு பீഠம் போட்டு குழந்தைகளை உட்கார சொல்லி குழந்தைகள் கானம் பண்றா. இதுதான் ராமாயணம் ஆரம்பம்ங்கிறது. ராமனோட குழந்தைகளே ராமாயணத்தை சொல்ல ராமனே உட்கார்ந்து கேட்டா. இது மேல இப்படிதான் அமைப்பு. எப்படி கேட்டார்னு சொல்றேன், ராமாயணம் முடிஞ்ச உடனே என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஏன்னா கதை ஒண்ணு இருக்கணும். ராமாயணம் முடிஞ்ச உடனே சம்பாவனை பண்ணணும். ஒரு சன்மானம்னு பேரு. சம்பாவனைன்னா பணம்னு அர்த்தம் இல்லை, ஒரு சன்மானம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, 2 குழந்தைகளும் பிரம்மச்சாரி, படிக்கிற காலத்துல பணம் வாங்க மாட்டா. அதனால வாத்தியாரை காமிச்சா. வாத்தியார் தான் வால்மீகியை கூப்பிட்டு, இந்த குழந்தைகள் உங்களுக்கு நான் இந்த வித்தையை சொல்லி கொடுத்ததுக்கு, குழந்தைகள் ராமாயணம் சொன்னதுக்கு ஒரு சன்மானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா. அந்த காலத்துல எல்லாம் சிஷ்யாள்கிட்ட பணம் கொடுக்க மாட்டா. ஒரு கால் கொடுத்தாலும் சிஷ்யா கொண்டு போய் வாத்தியார் கையில கொடுத்துருவா. இப்ப நாங்கெல்லாம் படிக்கிறதே இந்த சமாராதனைக்கு கூப்பிடுவா சில ஆத்துல சாப்பிட்றதுக்கு. வெங்கடேஸ்வரம் புரட்டாசி மாசம் வந்தா சனிக்கிழமை சமாராதனைன்னு கூப்பிடுவா. கூப்பிட்டு சாப்பாடு போட்டு 1 ரூபா வச்சு கொடுத்தாருன்னா அதை கொண்டு போய் வேற வாத்தியார்ட்ட கொடுக்கணும், இல்லைன்னா தொலைச்சுடுவார் அவர். அவர் ஒரு சின்ன நோட்டு வச்சிருப்பார். அந்த நோட்ல பையன்கள் பேர்லாம் எழுதி வச்சிருப்பார். 1 ரூபா கொடுத்தாருன்னா 1 ரூபா கொடுத்தான்னு எழுதி வச்சுப்பார். உன்னோட பணம் இவ்வளவு இருக்கு என்கிட்ட என்பார். இப்படி எல்லாம் குழந்தைகளை பார்த்து வளர்க்கணும். கண்டதை கொடுத்தோம்னா கண்டதை தின்னுட்டு கண்ட இடத்துலதான் இருக்கும். உனக்கு என்ன செலவு, எதுக்கு பணம்?